ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ நெக் டிசைன்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். இது நெக்குக்கு மட்டும் இல்லாமல் ஹேண்டுக்கும் வச்சுக்கலாம். இந்த டிசைன்ஸ் நம்ம பிளெயின் சுடிதாருக்கு வச்சா கூட இந்த டிசைன்ஸ் அட்ராக்டிவாக இருக்கும். இப்போ அந்த டிசைன்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு இப்போ நம்ம பார்க்கலாம். இதுக்கு நம்ம ஒரு துணி எடுத்துப்போம். உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அந்த கலர் எடுத்துக்கோங்க. நான் இப்போ எல்லோ கலர் துணியில் கட் பண்ண போகிறேன். 2 சென்டிமீட்டர் டெப்த் அண்ட் லென்த்தை கட் பண்ணிப்போம். எத்தனை பீசஸ் உங்களுக்கு வேணுமோ அத்தனை பீசஸ் கட் பண்ணிக்கோங்க. இப்படி கட் பண்ணி முடிச்சோன்னா அது ஸ்கொயர் ஷேப்பில் வரும். அதை நம்ம இப்படி மடிச்சுப்போம். மடிச்சுட்டு ஊசியில் நூலை கோத்துட்டு இது மாதிரி ஊசியை அந்த துணியில் விட்டு விட்டு வெளில எடுப்போம். இது இப்படி நான் பண்ணுற மாதிரி விட்டு விட்டு வெளில எடுத்துக்கணும். இது பண்ண சொல்ல கேர்ஃபுல்லாக இருக்குங்க, கையிலக்கெல்லாம் குத்திக்க போயிங்க. அளவு தான் அந்த துணி முழுசாக நம்ம நூலை விட்டு விட்டு எடுத்தாச்சு. இப்போ அந்த நூலை லேசாக நம்ம பிடிச்சி இழுக்கணும். ஏன்னா அந்த துணி சுருங்கினா தான் அந்த டிசைன் வரும். ஸோ அதனால் ரொம்ப ஃபோர்ஸாக இழுத்துட்டிங்கன்னா அந்த டிசைன் வராது. ஸோ அதனால் லேசாக மெதுவாக இழுக்கணும். நம்மளும் அப்படி இழுத்துட்டோன்னா இந்த ஷேப் வரும். இப்போ நம்ம அந்த நூலை கட் பண்ணுறதுக்கு முன்னாடி முடிச்சு போடணும். அப்போ தான் அந்த நூலை கட் பண்ணால் கூட அது பிரியாமல் இருக்கணும் அந்த ஸ்டிச்சஸ்லாம். அதனால நான் இப்போ பண்ணுற மாதிரி முடிச்சு போட்டுக்கோங்க. முடிச்சு போட்டாச்சு. நம்ம இப்போ அந்த நூலை கட் பண்ணிக்கலாம். இதோ இப்போ கட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம இது எல்லாத்தையும் பண்ணி முடித்தோன்னே இது நம்ம இந்த ஷேப் இருக்கும். இதே மாதிரி நான் நிறைய பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 4-5 கிளாத்ஸில் 4-5 கலரில். இதோ பாருங்கள். இப்போ நம்ம இதை பண்ணி வச்சதை எப்படி கையில் தைக்கிறதுன்னு பார்ப்போம். ஏற்கனவே நான் இதை தச்சு வச்சுருக்கேன். இப்போ உங்களுக்கு சாம்பிளுக்காக திருப்பி தச்சு காட்டுறேன் 2-3. இது மாதிரி அதில் வச்சு மிஷினில் தையல் போட்டுக்கணும். நம்ம ஃபுல்லாக தையல் போட்டாச்சு. இப்போ அந்த நூலை கட் பண்ணிவிட்டு அதில் ஒரு மணி வச்சு தைச்சா இன்னும் அட்ராக்டிவாக இருக்கும். ஸோ அந்த மணி எப்படி தைக்கிறது தான் இப்போ பார்க்க போகிறோம். ஊசியில் நூலை கோத்துட்டு இப்படி அந்த ஊசியில் அந்த மணியையும் விட்டுட்டோன்னா இப்போ நம்ம அதை பிடிச்சி இழுத்தோன்னா ஃபுல்லாக அதில் போய் செட் ஆகிடும். அந்த துணியில் போய் செட் ஆகிடுச்சு. அதை எப்படி இப்போ தைக்கிறதுன்னு பார்க்கலாம். அதில் தான் தைச்சி முடிக்க போகிறோம். அதுதான் அதை முடிச்சு போட்டுட்டோன்னா முடிஞ்சிடுச்சு. அதான் தைச்சிட்டோம் பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி வீடியோவை நிறைய பார்க்க
சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ சம்மந்தப்பட்ட டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா, ஏதாச்சும் உங்களுக்கு ஸ்டிச்சிங் சம்மந்தப்பட்ட வீடியோ வேணும்னா கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.